ஏய் கான்ஸ்டபிளே, அந்த காலத்துல ராஜாங்க மகாராஜாங்கெல்லாம் இப்படிதான் மாறு வேஷத்துல மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களா இல்லையான்னு பாத்துட்டு வருவாங்களாம். அதுக்கு பேரு நகர்வலோன்னு சொல்லுவாங்க. சார் நீங்க கூட இந்த ஊரு ராஜா மாதிரி தான் சார் இருக்கீங்க. நம்ம ஊர்ல உங்களை விட்டு அழகா யாரு சார் இருக்கான்? சார் நீங்க யார் நீங்களா? உங்களுக்கு என்னப்பா வேணும்? அங்கிள், ஒழுங்கா இந்த பேக்கை எங்க கிட்ட கொடுத்துடுங்க. ஏகப்பட்ட மோதிரங்கள் கொடுக்க மாட்டேன். கேளுங்கப்பா, அவரோட பேக்கை திருப்பி கொடுத்துருங்க. கொடுங்க. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். இந்த லட்டு சிங்கோட பேர் ஒன்னும் சாதாரணமா ஃபேமஸ் ஆகல பாத்துக்க. உங்களுக்கு தெரியாதுல்ல, இங்க இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற. உனக்கு என்ன தைரியம் இருந்தா எங்க முன்னாடியே சவுண்ட் விடுவேன். சிவா, சிவானி எங்க இருக்க? சில ரவுடி பசங்க ஒருத்தர் கிட்ட பேங்க திருடிட்டு தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. சிவா, எல்லாரும் ஸ்கேட் போர்ட்ல போறாங்க. போய் போடி. ஒழுங்கா அந்த பேக்கை திருப்பி கொடுத்துருங்க அங்கிள். வா வாடா சின்ன பையா, வந்து வாங்கிக்கோ. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. ஆமா, நீ இந்த இடத்துக்கு எப்படி வந்த? அங்கிள், நீங்க பைப்குள்ள போகலான்னு முடிவு பண்ணீங்க. ஆனா நான் வானத்துல பறந்து வரலான்னு முடிவு பண்ணேன். என்ன, எப்படி இருக்கு என் ஐடியா? சவன் தவன் ரவன், போய் அடிங்க அவனை. அங்கிள், இந்தாங்க புடிங்க உங்களோட பேக்.
தேங்க்யூ வெரி மச் பாக்கண்ணா. இந்த சின்ன வயசுலயே நீ பெரியவங்களை விட ரொம்பவே பலசாலியா இருக்கிறப்பா. என்னோட இந்த பேக்ல 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மோதிரங்கள் இருக்குப்பா. இதுக்கு எதுக்கு அங்கிள் நன்றி எல்லாம் சொல்றீங்க? சரி நாங்க கிளம்புறோம். ஒரே ஒரு நிமிஷம் இருப்பாக்கண்ணா. உன்னோட பேரு என்னப்பா சொன்ன? என்னோட பேரு சிவா அங்கிள். சிவா, உனக்குள்ள ஒரு பெரிய கரண்ட் இருக்குதுப்பா. உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இத வச்சுக்கப்பா. இத போட்டுக்கிட்டு நீ அந்த ரவுடி பசங்களை ஒரு குத்து குத்துனேன்னு வெயி, அவங்க உன்னை எப்பவுமே மறக்க மாட்டாங்க. தேங்க்யூ அங்கிள். சிவா, உன்னோட மோதிரம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, உண்மையிலே இது அழகா தான் இருக்கு. அத கொஞ்ச நேரம் என்கிட்ட கொடு. என் விரலுக்கு அது எவ்வளவு அழகா இருக்குன்னு பார்க்கலாம். சிவா, இங்க பாரு. ஆதி மோதிரத்தை யூஸ் பண்ணி எங்க பஞ்ச் பண்ணானோ அந்த இடம் அப்படியே எஸ் மாதிரி அடையாளமா இருக்கு. இங்க வந்து பாரு. அதனால தான் அந்த அங்கிள் சொல்லிருக்காரு போல இருக்கு, இந்த மோதிரத்தை வச்சு யாரையாவது பஞ்ச் பண்ணா அவங்க என்னைக்குமே மறக்க மாட்டாங்க. அப்படின்னா இந்த மோதிரத்தை வச்சு சிவா பஞ்ச் பண்ணானா சிவாவோட ட்ரேட்மார்க்கா இது அவன் முகத்துல அப்படியே இருக்கும். பாஸ், அந்த மோதிரம் இருக்கிற பேக்கை நானும் நம்ம ஆளுங்களும் போய் பிடிங்கிட்டோம் பாஸ். ஆனா அந்த இடத்துக்கு திடீர்னு ஒரு சின்ன பையன் வந்தான். அவன் எங்களை போட்டு பின்னி எடுக்க ஆரம்பிச்சிட்டான் பாஸ். பேக்கையும் பிடிங்கி அவர்கிட்ட கொடுத்துட்டான். அவன் கிட்ட இருந்து உயிர் பொழைச்சா போதுன்னு நாங்க தப்பிச்சு ஓடி வந்துட்டோம் பாஸ். அப்ப நீங்க எல்லாரும் ஒரு சின்ன பையனுக்கு பயந்து வந்திருக்கீங்களா? பயத்தெல்லாம் வரல, சரியான அடி தர்ரு மட்டி வாங்கிட்டு வந்திருக்கோம். பண்ணலால் சார். பண்ணலால் அவர் இல்ல, அது நானே. உங்க எல்லாருக்கும் நாங்க இதுக்காகவா ஃபைட்டிங்ல ட்ரைனிங் கொடுத்தோம். போய் சின்ன பையன் கிட்ட அடி வாங்கிருக்கீங்க. ஹீரோலால் பாஸ், அந்த ஒரு பையன் 4 ஆளுங்களுக்கு சமம். எங்களால முடியல. ஏய் ஹீரோலால், அவங்களடா நானு. இத்தனை வருஷமா நீங்க என் கூட இருக்கீங்க. நான் யாரு அவ யாரும் தெரியல. எங்களையே உங்களால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. நீங்க போய் என்னத்த பண்ண போறீங்க? பாஸ் பாஸ், நீங்க பேசும்போது அங்கிங்க நடக்காம ஒரே இடத்துல நின்னு பேசுங்க பாஸ். எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது பாஸ். ஏய் பேச்ச குறைங்க, முதல்ல கிளம்புங்க. அந்த பேக் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. முதல்ல அந்த ஆளு இந்த ஊர்ல எங்க இருக்கான போய் கண்டுபிடிங்க. அப்புறம் இந்த தடவை உங்க கூட ஒரு ஸ்பெஷலான ஆள் அனுப்புறேன். அவனுக்கு அடிச்சு நொறுக்கிறதெல்லாம் முறுக்கு சாப்பிடுற மாதிரி. வாடா. எஸ் பாஸ். நம்ம பசங்க கூட போ. என்ன பண்ணோன்னு அவங்க சொல்லுவாங்க பண்ணு. நீங்க கவலைய விடுங்க, நான் போறேன்ல, வேலைய முடிச்சிட்டு வர. ஹீரோலால், இந்த பிளான் ஏ மட்டும் ஒத்துக்கிச்சுன்னா நாம பிளான் பி தயாரா வச்சுக்கணும். நான் உங்ககிட்ட என்ன சொல்றது போங்க. அந்த பையன் மட்டும் இல்லைன்னு வைங்க, இன்னைக்கு நான் இந்நேரம் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஹலோ அங்கிள், நீங்க இங்க? அட சிவா கண்ணா, நீயா? நீ இங்க என்னப்பா பண்ற? ஓஹோ அப்படியா? அப்ப நீங்க பேசிட்டு இருந்தது எந்த பையனை பத்தியா? இவன்டாப்பா என்னோட கிராண்ட் சன். மத்தவங்களுக்கு உதவி பண்றதுன்னா இவனுக்கு அவ்வளவு பிடிக்கும். அங்கிள், நீங்க கொடுத்த மோதிரம் உண்மையிலேயே சூப்பர். யார் முகத்துல அவன் பஞ்ச் பண்றானோ அவங்க முகத்துல எஸ்ங்கிற மார்க் வந்துடும். அதுக்காக தான் நான் கொடுத்தேன். சிவாவோட முத்திரை தப்பு பண்ற ஒவ்வொரு ரவுடிங்க முகத்திலயும் இருக்கணும். அப்பதான் அவங்க அடுத்து தப்பு பண்றதுக்கு போறப்போ கண்ணாடியில அவங்க முகத்தை பார்த்து பயப்படுவாங்க, தப்பு பண்றத நிப்பாட்டுவாங்க. சிவா, இவருக்கு வீணா சிட்டில ரொம்ப பெரிய நகைக்கடை இருக்குதுப்பா. ஆனா சில ரவுடி பசங்க அவரோட கடைக்குள்ள புகுந்து எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிருக்காங்கப்பா. அதனாலதான் இப்ப வேதாசதிக்கு வந்திருக்காரு. அங்கிள், ஒருவேளை இங்க வந்ததும் அந்த வீண சிட்டி ஆட்களா தான் இருக்குமோ? என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியலப்பா. ஆனா அவங்க இந்த தடவை என் பேக்கை எடுக்கிறதுக்கே முயற்சி பண்ணாங்க. எனக்கு அதான்ப்பா புரியல. அப்படி இந்த பேக்ல என்னதான் மறைஞ்சிருக்குன்னு தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு இந்த பேக்ல எதுவுமே இல்லையப்பா. சரி விடு, எல்லாமே நல்லதா நடக்கும். இந்த சந்தோஷத்துல நான் ஒரு பாட்டை உங்களுக்காக பாடி காட்ட போறேன்.
அட தலையெழுத்து. இன்னைக்கு பல வருஷம் கழிச்சு என்னோட நண்பன் என் வீட்டுக்கு வந்திருக்கிறான். ஒரு பாட்டு அவனுக்கு நான் பாடியே ஆகணும். என்ன சொல்றீங்க? அப்ப நீங்க பாட்டு பாடுறத இன்னும் நிறுத்தவே இல்லையா? பாட்டு பாடுறதால தான் நான் இவ்வளவு எனர்ஜியா தெம்பா சுத்திக்கிட்டு இருக்கேன். பாட்டு பாடலனா இவ்வளவு ஃபிட்டா இருக்க மாட்டேன்னு எனக்கே தோணுதுப்பா. சிவா, நீங்க போங்க, சந்தோஷமா விளையாடுங்க. நான் இவரோட பாட்டை கேட்கணும்னு ஆசைப்படுறேன். சின்ன வயசுல இவரோட பாட்டை கேட்டது, அதுக்கப்புறம் கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல எனக்கு. பாத்துக்கலாம் நீங்க எல்லாரும். உண்மையான இசை விரும்பி இப்படிதான் இருப்பாரு, இப்படிதான் கேட்பாரு. நண்பா நண்பனே, என்னோ என் நண்பனே, என்னோ என் நண்பனே, என்னோ என் நண்பனே, வீச்சக்கார நண்பா, நகை வைக்கும் நண்பா, என் நண்பா, ஒன்னு நீங்க உங்க பாட்டை நிறுத்துங்க, இல்லைன்னா என்ன வேலையை விட்டு நிறுத்திடுங்க. முடியல என்னால. சிவா, நீங்க போங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட நல்லா விளையாடுங்கப்பா. நான் இவரோட பாட்டை இங்க கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன அருமையா பாடுறாரு. சீக்கிரம் ஓடுங்க. போங்க, நான் இங்கேயே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். என்னாச்சு டாகி? ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? ஹலோ அங்கிள், எங்க போயிட்டு இருக்கீங்க? அவசரமா போறீங்க போல இருக்கு. வாங்க வந்து டீ காஃபி சாப்பிடலாம். கான்ஸ்டபிள், அங்க பாரியா, சிவா யாரு கூடயோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். சீக்கிரம் வாயா போலாம். வாங்க சார். இது என்னடா? கடி கூடாது சொன்னா கேளு. விடு விடு விடு, வேணாம். அம்மாடி, பேண்டோட போச்சுடா சாமி. அப்பா சிவா, ஹெல்ப் பண்ணுப்பா. இவன் என் ஃப்ரெண்டை தூக்கிட்டு போறான். வாப்பா சிவா. சிவா, சீக்கிரம் கீழே வாப்பா. கூப்பிட வேண்டியதானே சார்? எத்தனை வாட்டி தான் கடிப்பேன்? நில்லுங்க, நான் சொல்றது கேளுங்க. சிவா, கவலையே படாத. உன் பின்னாடி ஓடி வந்துகிட்டு இருக்க பாரு, வந்துருவேன். சீக்கிரம் வாங்க. வீனஸ் சிட்டியோட ட்ரெயின் போயிட போகுது. நம்ம இங்க இருந்து ட்ரெயின்லயே போயிடுவோம். அந்த பையன் வந்துகிட்டு இருக்கான். நான் அவனை நொறுக்கிடுறேன். நீங்க முதல்ல கிளம்புங்க.
சிவா, நான் இவட தூக்கி லாக்கப்ல போடுறேன், நீ போய் அங்கிளை காப்பாத்து. சார் சார் அவதான் சார் சிவா என்ன அடி அடிக்கிறான் தெரியுமா சார்? அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு சைக்கிளை வச்சுக்கிட்டு ட்ரெயின் அவன் எப்படி ஃபாலோ பண்ணி வருவான்? பாய் பாய் சிவா, டாடா. கிடைச்சிடுச்சு கோடி ரூபாய் மதிப்புல வயிறு கிடைச்சிடுச்சு. நீங்க இதுக்காக தான் என்ன ஃபாலோ பண்ணியே வந்துகிட்டு இருந்தீங்களா? கேட்டிருந்தீங்கன்னா நான் இதுக்கு எப்பயோ எடுத்து கொடுத்துருப்பேனே. என்னோட ஒட்டுமொத்த கடையை இதுக்காகவா நீங்க அடிச்சு நொறுக்குனீங்க? உங்க எல்லாரோட மூஞ்சிலையும் இந்த எஸ்ன்ற மார்க் எப்படியா வந்துச்சு? பாஸ், இதையும் அந்த பையன் தான் பாஸ் பண்ணுனா. எப்படி சுத்தி சுத்தி அடிக்கிறா தெரியுமா பாஸ்? எங்களை அடிக்க கூப்பிடும் போது டீ காஃபி குடிக்க வாங்கன்னு கூப்பிடுறான். டீ காஃபின்னு சொன்னதுக்கே இந்த அடி அடிச்சான். லஞ்ச் டின்னர்னு சொல்லியிருந்தானே எங்களை பெரட்டி எடுத்திருப்பான் பாஸ். முடியல பாஸ். இவன் சின்ன பையனா? இல்ல இவன் சின்ன பையனா இருக்க வாய்ப்பே இல்ல. இவன் வேற ஏதோ ஒண்ணுப்பா. அங்கிள், இதோ வர இருங்க. ஃபைட் பண்ணுங்க, ஏன் உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே நாங்க நிறைய வாங்கி கட்டிக்கிட்டோம், இனிமேல் வாங்குறதுக்கு இடமே இல்ல. சாரி. சரி சொல்லுங்க, இன்னும் யாராவது வரீங்களா? இவங்க எங்க பாசுங்க, ஈராலால் பண்ணாலால் இவங்களே வந்து சண்டை போடுவாங்க. நாங்க தான் சரண்டர் ஆயிட்டோமேப்பா. தம்பி, நாங்க ஸ்மக்லர்ப்பா, ஃபைட் எல்லாம் கிடையாது. அப்புறம் எதுக்கு அந்த அங்கிளுக்கு தொல்லை கொடுக்குறீங்க? அது என்ன மேட்டர்னா, நாங்க ஒரு பிரச்சனையில மாட்டும் போது இதை பதுக்கி வைக்க இடம் தெரியாம ஒரு பேக்ல பதுக்கி வச்சு போட்டோம். ஏய், போலீஸ் கிட்ட எதையும் மறைக்க கூடாது பாத்துக்க. சிவா நான் வந்துட்டேன் பாத்துக்க. டோன்ட் வரி, இனிமே நடக்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். யூ ஆல் ஆர் அண்டர் அரெஸ்ட். சிவா சார், இந்த எஸ்ங்கிற மார்க் எப்ப சார் எங்க முகத்தை விட்டு போகும்? எனக்கு தெரியாது. கொடுத்த அந்த அங்கிள் கிட்டயே வேணா கேட்டு பாருங்க. இது என்ன பண்ணாலும் போகாதுப்பா. ஏய்